அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். பவுல் இந்த சபைக்காக ஜெபிக்கிறார். எபேசு சபை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டு ஆரம்பித்த ஒரு சபை. இந்த எபேசு பட்டணத்துல தியானால் என்கிற ஒரு தெய்வத்தினுடைய ஆதிக்கம் பெருகியிருந்த ஒரு தேசம், ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் பவுல் ஊழியத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த சபையில் இருந்து ஊழியம் செய்திருக்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பவுல் அதிகமாய் தங்கி இருந்த ஒரு பட்டணம் இந்த எபேசு பட்டணம். அவ்வளவு தூரம் தங்கி இருந்து ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார். அப்படி கட்டி எழுப்பின ஒரு சபை தான் இந்த எபேசு சபை. அன்னைக்கு அவர்கள் விக்கிரகத்தை ஆராதித்தவர்கள், விக்கிரகத்தின் பின்னணியில் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தி அந்த சபையை கட்டி எழுப்பும்போ இந்த சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். தான் சிறைச்சாலையில் இருக்கும்போ சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தை எழுதும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி 2 விண்ணப்பத்தை சொல்லுகிறார். 1, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும். 2, பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும். 2 ஜெபத்தை வைக்கிறார். 1, அவன் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானத்தையும் பேசுங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும். இன்னொன்னு பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த 2 உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 17 19 வரைக்கும் அந்த ஜெபங்கள் இருக்கிறது. சோ நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, அதுல முதல் காரியத்தை தியானிக்க போகிறோம். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி ஏன் எனக்கு தேவை? ஏன் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தேவை? எப்பவுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேதத்துல ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னணியத்துல ஒரு நிபந்தனை இருக்கும் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த சபைக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தரணும். ஞானத்தையும் தெளிவையும் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு இருக்கும். ஞானத்தையும் உணர்வையும், அடுத்து ஆலோசனையும் பலனையும், அடுத்த அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். இங்க பவுல் சொல்றாரு ஞானத்தையும் தெளிவையும். சொல்லுங்க, ஞானத்தையும் தெளிவு அப்படின்னா தெளிந்த புத்தி, தெளிந்த இருதயம். மந்த இருதயம் அல்ல, தெளிந்த இருதயம். ஒருத்தன் மயக்கத்தில் இருக்கும்போ மந்த நிலையில் இருக்கிறான். மயக்கத்தில் இருக்கும் போதோ அல்லது வேற மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கும் போதோ அவன் தன் சொந்த புத்தியில் இருப்பதில்லை. அதனால தான் கர்த்தருங்க சொல்றாரு, உங்களுக்கு தெளிந்த புத்தி தேவை, ஞானத்தின் ஆவி தேவை. இது உங்களுக்கு தேவை. இந்த கால வேளையில ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு ஞானத்தையும் இந்த தெளிவையும் அளிக்கிற ஆவி அவசியம். ஏன் அவசியம்? ஏன் எனக்கு இந்த ஆவி தேவை அப்படின்னா, அந்த 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான. அப்ப எதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி? பிதாவை அறிந்து கொள்ள. எதற்காக பேசணும்? எதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி? பிதாவை அறிவதற்காக. அப்ப யோசித்து பாருங்க, பிதாவை அறிவதற்காக தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆவிதான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. பிதாவை அறியணும். பிதா எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறியணும். தேவன் ஒருவரே, ஆனால் திரித்துவமாய் செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் என்ன செய்கிறார்? அவர் செயல்படுகிறார். ஆனால் தேவன்
ஒருவரே. அவர் செயல்பாட்டில் வித்தியாசமானவர். அவருடைய சத்தம் இயேசுவாய் வெளிப்பட்டது. அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியா என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி, பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி இல்லையா? பிதாவிடத்தில் இந்த வார்த்தை இயேசுவாய் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் ஆவி நம்மிடத்தில் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரை ரொம்ப அறியணும் தெரியுமோ? பிதாவை என்ன செய்யணும்? அறியணும். அதற்கு அவர் என்ன ஆவியை தருகிறார்? ஞானத்தையும் தெளிவு. இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் என்ன சொன்னார்? என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன் இல்லையா? பிதா எனக்கு கட்டளையிட்டதை நான் செய்து முடிக்கிறேன். பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலுமே யாரை டாமினேட் பண்ணியே வாழ்ந்தார்? பிதாவை. பிதாவை யாரை வெளிப்படுத்தினார்? பிதாவை. அப்ப ஜனத்திற்கு பிதாவை என்ன செய்தார்? அவரே தேவன், அவரே ஆண்டவர், அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவர் பிதாவை காண்கிறான். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். இப்படி எல்லாம் இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார். அப்ப யோசித்துக்கோங்க, நான் அறிய வேண்டியது தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எல்லா இடத்திலும் பேசினார். சில இடத்துல பாருங்க, தேவ தூதனானவர் அப்படின்னு வரும். தேவ தூதன் வேற, தூதனானவர் வேற. தூதனானவர் அப்படிங்கிற இடத்துல இயேசு வெளிப்படுவார் மறைமுகமா. தம்முடைய ஆவி அனுப்பினார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? வெளிப்படுவார் இல்லையா? ஆமே. அந்த அந்த அக்கினி சூளைக்குள்ள ஒரு 3 பேர் உலாவுனாங்கல்ல, அதுல 4வது நபர் உலாவினவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவபுத்திரின் சாயலா இருந்தார். 4வது ஆவியானவர். ஏனோ ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர். ஆவியானவர் மகிமையானவர். ஒருவனுக்குள் ஆவியானவர் இருப்பாரானால் அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்ன செய்கிறார்? அவனை நடத்துகிறார். அப்ப தேவன் ஒருவரே, அவருடைய செயல்பாடுகள் என்ன செய்கிறது? வித்தியாசப்படுகிறது. அப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, நான் யாரை அறியணும்? நான் இப்படி சொல்றேனே, நான் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும். யாரை அறியணும்? நான் தேவனை அறியணும். அவர் எனக்கு என்ன தந்தார், எனக்கு என்ன நியமித்தார், எனக்காக அவர் நியமித்தது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். பிதா நமக்கு என்ன தருகிறார்? பிதாவினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன? இதை தெரிஞ்சாதான் நாம் அவரோடு இன்னும் நெருங்குவதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்பர் 1, நமக்கு பிதா வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும். ஆவிக்குரிய சொல்லுங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும். வாசியுங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு, பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அப்ப பிதா என்ன செய்கிறார்? ஏன் பிதாவை அறியணும்? பிதா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல நன்மையினால் என்னை நிரப்பி வைத்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க, அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி ஏன் தெரியுமா தேவை? அப்பதான் அவர் என்ன கற்றுக் கொடுப்பார்? நீ பெற்ற ரட்சிப்பு பிதா உனக்கு தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ பெற்ற கிருபை பிதா உனக்கு தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ பெற்ற அபிஷேகம் பிதா உனக்கு தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம்ல, இது பிதா நம்மேல் வைத்த அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில்.
அப்போ பிதா அன்பு கூர்ந்தார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நான் பிதாவினால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். பிதா என்னை நேசிக்கிறார். பிதா என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்குள் வரும்போது அது சொல்லிக் கொடுக்கும், உன்னை ஆவியினால் நிரப்புகிற பிதா உன்னை நேசிக்கிறார் இல்லையா? யோவான் 3:16 அவர் நம்மை தந்தரில் இவ்வளவாய் உலகத்திலே என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவன், யாரை விசுவாசிக்கிறவன்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பிதா டைரக்டா டீல் பண்ணி பார்த்தார், ஆனா நடக்கல. அந்த ஜனங்கள் பிதாவிடத்தில் சேர முடியாதபடி தடை இருந்தது. அதனால புதிய ஏற்பாட்டு காலங்களில் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு ரத்தம் சிந்தினதுனால அவர் மத்தியஸ்தராய் இருந்தார். இப்போ அந்த ரத்தத்தினால் கழுவப்படும் போது டைரக்டா யாரோடு இணைகிறோம்? யாரோடு இணைகிறோம்? இப்போ நான் உங்களுக்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும்னா டைரக்டா உங்களுக்கு ஃபோன் வராது. என் கால் சேட்டலைட்ல போய் அந்த சிக்னலை எடுத்து உங்க வீட்டுக்கு என்ன செய்யும்? ஒரு 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 செகண்ட்ல நடக்குது பாருங்க. என்னுடைய போன்ல இருந்து போற அந்த frequency சேட்டலைட்டோட கனெக்டா இருக்கு, அல்லது லோக்கல் டவரோட கனெக்டா இருக்கும். அந்த டவர்ல இருந்து அது எங்க போய் சேரணுமோ அந்த நம்பருக்கு frequency என்ன செய்யுது? அனுப்புது. அதனால தான் என்னால ஈஸியா ஒருத்தரோட தொடர்பு கொள்ள, அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டன்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுது. ஏன்? சேட்டலைட் மூலமா அது கனெக்ட் பண்ணுது. அந்த சேட்டலைட்லாம் இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் என்னை பிதாவோடு கனெக்ட் பண்ணுது. அதனால ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், நன்மைகள் நடக்காம இருக்கலாம், நினைச்சது போல வருமானங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒண்ணு தெரியும், நான் தேவ கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால என் மேல அவர் ஜெப ஆவியை வைத்திருக்கிறார், என் மேல கிருபையை வைத்திருக்கிறார், என் மேல மகிமையை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை என் சிரசின் மேல அவர் தாராளமாக வைத்திருக்கிறார். இதை அறிவதற்கு எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தருகிறார். ஆவியை பெறாதவன் என்ன சொல்லுவான்? எனக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை, ஆஸ்தி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை, எனக்கு சூழ்நிலை மாறல, கஷ்டம் மாறல, நஷ்டம் மாறல. இதெல்லாம் யார் சொல்ற வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் ஆவி இல்லாதவன் சொல்ற வார்த்தை. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் சோர்ந்து போறதே இல்லையே இல்ல. திட்டும் போது திட்டார் பவுல், பேசும்போது பேசுறாரு. சபையை பார்த்து சொல்ற, புத்தி இல்லாத கலாத்தியர் ஏன் இப்படி இருக்கிறீங்க திட்டுறாரு. ஆனா பவுல் சொல்றாரு, இதெல்லாம் நினைச்சு சோர்ந்து போற ஆள் கிடையாது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். என் பலவீனத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன், என் போராட்டத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன், என் சூழ்நிலை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். ஏன்? என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ரினிவல் ஆயிட்டே இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, பிதா என்ன செய்கிறார்? அவர் சமூகத்தில் நான் வரும்போதெல்லாம் என்னை ஆவிக்குரிய நன்மைகளால், ஆவிக்குரிய பலத்தினால அவர் நிரப்புறதுனால என்னால அவர் சமூகத்துக்கு வராம இருக்க முடியாது. அதுதான் அவர் அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அப்ப அவரை அறிகிற அறிவுனா என்ன? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நல்லா அறிஞ்சிருந்தா 5 மணிக்கு பிள்ளை வரும் தெரிஞ்சா 5:02 தாண்டினாலும் இருதயம் என்ன செய்யும்? தேடும். இருதயம் பரிதபிக்கும். 5 ஆச்சு, 5:10 ஆச்சு, 5 ஆச்சு. ஏன்னா பிள்ளைய அறிஞ்சிருக்கு இருதயம் இல்லையா? அப்போ யோசித்து பாருங்க, பிள்ளை தேடுது. அதே இது கொஞ்சம் மாத்தி பிள்ளைய வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க வர்றதுக்குள்ள ஒரு 150 தடவை என்ன செய்யும்? அது ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா, எப்போ வருவீங்க? அது சொல்லி 10 நிமிஷம் ஆயிருக்காது, திரும்ப ஃபோன் அடிச்சு கேட்கும், எப்போ வருவீங்க, கிளம்பிட்டீங்களா? ஏன்? அந்த பிள்ளையுடைய இயக்கமெல்லாம் யாரு? தன் பெற்றோர். அது தன் பெற்றோர் அறிந்திருக்கிறது. வேற யார்ட்டையும் அந்த பிள்ளை என்ன செய்யாது? நிற்காது. வேற எந்த வீட்லையும் நிற்காது. அந்த பிள்ளை பெற்றோரை காணாமல் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யாது? 1000 சண்டை போட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள அம்மா அப்பா இல்லாத இடத்துல பிள்ளைகள் என்ன செய்யாது? நிற்காது, தேடுது. பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், அவர் என்னை ஆவிக்குரிய நன்மையினால் ஆசீர்வதிக்க ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் எனக்குள் செயல்படுவார். அவர் செயல்படும்போ என்னால் அடக்கி வைக்க முடியாது, என்னால் நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா அதனால தான் பழைய பரிசுத்தவான்கள் எது இருந்தாலும் இல்லட்டாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காய் ஓடினார்கள். பரிசுத்த
பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டார்கள், கர்த்தருக்காய் செயல்பட்டார்கள். இன்பமோ துன்பமோ இயேசுவுக்காய் வாழ காரணம் அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஞானம் இல்லாம இருக்கலாம், படிப்புல பெரிய அளவுக்கு புத்தி இல்லாம இருக்கலாம், பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளணும், எது இருந்தாலும் இல்லட்டாலும் எனக்கு கிருபையை தர கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லவரா இருக்கிறார். இந்த கால வேளையில பிதாவை அறிந்து கொள்ளணும். ஏன்? அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய சகல நன்மைகளால் என்னை மூடுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். அரை மணி நேரம் ஜோமனை உட்கார்ந்தா ஜோமனை முடிக்கும்போ என் இருதய சந்தோஷத்தில் கலிகூறுமானால் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சபையில் வந்துட்டு ஆராதிச்சுட்டு வெளியே போகும்போ கர்த்தர் என்கிட்ட பேசினார், வசனம் என்னோடு இடைப்பட்டது, என்னை தொட்டார் என்று சந்தோஷத்தில் வெளியே போவோமானால் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவ சமூகத்துக்கு துக்கத்தோடு வந்தேன், கவலையோடு வந்தேன், உட்கார்ந்து பாடி ஆராதிச்சு துதிச்சு முடிக்கும்போ என் கவலை என்னை விட்டு மாறிடுச்சு, நான் இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்வோமானால் அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு உலகம் எதை தேடு தெரியுமோ? உலக பிரகாரமான நன்மைகளை என்ன செய்கிறது? உலகம் தேடுது. நான் என்ன சொல்கிறேன், உலக பிரகாரமான நன்மைகளை கத்த தரமாட்டேன்னு சொல்லவே எந்த இடத்தையும் சொல்லலையா? வீடு தரமாட்டேன், படிப்பு தரமாட்டேன், ஞானம் தரமாட்டேன், உயர்வு தரமாட்டேன், வருமானம் தரமாட்டேன், ஆஸ்தி தரமாட்டேன் கத்த சொல்லவே இல்லையே. எந்த இடத்திலும் சொல்லவே இல்லையே. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லவராயும் இருக்கிறார். அந்தந்த காலத்தில் ஏற்ற சமயத்தில் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவை எல்லாம் உங்களுக்கு கூட சொல்லுங்க. அதெல்லாம் கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீ தேட வேண்டியதை மட்டும் என்ன செய்? மாசம் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை செய். மாசம் முடியும் போது என்ன வரும்? சேலரி வரும் இல்லையா? சேலரி வருமா யோசிக்கணும் அவசியம் இல்லை. 1ஆம் தேதி ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? இந்த மாசம் முழுக்க நான் பார்த்த வேலைக்கு என்ன வந்து சேரும்? சேலரி வரும். அப்ப யோசித்து பாருங்க, நன்மைகள் என்பது நான் போக வேண்டிய பாதையில ஓடுனா போதும், வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்யும்? அதுக்கு டைம் இருக்கு. அப்ப என்ன செய்யும்? வரும். ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்யும்? வரும். அதுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு பலர் திக்கி தடுமாறுவது இதுல தான். எனக்கு ஒரு நன்மை இல்லையே, வீடு இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, கஷ்டம் நஷ்டம். இல்ல எல்லாத்தை விட பெரிய ஆசீர்வாதம் இயேசு என்னோடு இருப்பது, என் கூட இயேசு இருப்பது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் அந்த லோகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. என் கூட யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். என்னை கர்த்தர் நடத்துகிறார், என்னை கர்த்தர் போஷிக்கிறார். இன்னும் கைவிடல் அல்ல, இன்னும் விட்டு விலகல் அல்ல, இன்னும் என்னை விட்டு கர்த்தர் அவன் மாறல் அல்ல. அப்போ என் வாழ்க்கை மகிமையாய் கர்த்தர் நடத்துகிறார். யோசித்து பாருங்க, குடிசையில உட்கார்ந்து ஆராதிக்கிற சபை நம்மளை விட சந்தோஷமாய் ஆராதிக்குது. குடிசையில உட்கார்ந்து கைதற்ற சபை நம்மளை விட சந்தோஷமாய் ஆராதிக்குது. தரையில உட்கார்ந்து முழங்கால் நின்று ஆராதிக்கிற சபை நம்மளை விட அதிக மணி நேரங்கள் ஆராதிக்குது. ஆமே, யோசித்து பாருங்க, கரண்ட் இல்ல, நல்ல சவுண்ட் சிஸ்டம் இல்ல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல கைதட்டி பாட்டு பாடுற சபை நம்மளை விட பிரதானமாய் கர்த்தரை உயர்த்துது. யோசித்து பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்ல, ஆனா நம்மளை நிரப்புகிற அதே ஆவியானவர் அவர்களை மகிமையா நிரப்புகிறார். ஆமே, நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவன்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா சந்தோஷமாய் தெய்வத்தை மகிமைப்படுத்துறோம், சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம். அவன் புறப்பட்டு போகும்போ சொத்தை கொண்டு போகல, ஆஸ்திகளை கொண்டு போகல, வீட்டுக்கு போகும்போ சமாதானத்தை சுமந்து கொண்டு போகிறான், சந்தோஷத்தை சுமந்து கொண்டு போகிறான். அந்த மகிழ்ச்சி அவனை நடத்துகிறது. ஹல்லேலூயா. என் பிதா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா என்னை ஆசீர்வதிக்கிறார். நேரங்களில் செலவழிப்பது வீணல்ல, ஜெபிப்பது வீணல்ல, ஆராதிப்பது வீணல்ல, அவர் சமூகத்தில் காத்திருப்பது வீணல்ல, அவர் சமூகத்தில் படுகிற பிரயாசங்களுக்கு என்னை ஆவிக்குரிய சகல நன்மையினால் நிரப்ப கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக பிதா என்ன செய்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக
அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் எப்ப தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? எப்ப தெரிந்து கொண்டார்? என் பிதா என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, வானத்தையும் பூமியின் சிருஷ்டிக்கு முன்னே நம்முடைய கருவை, நம்முடைய பெயரை அப்பவே கண்டிருக்கிறார். எதுக்கையா ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவி? எதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அருள் ஆவி? அந்த ஆவி சொல்லி கொடுக்கும். ஒன்னு அழைச்ச ஆண்டவர் நேத்து இன்னைக்கு அழைக்கல, எப்பவே அழைச்சிட்டாரு. உலக தோற்றத்துக்கு சொல்லி பாருங்க, உலக தோற்றத்துக்கு யோசித்து பாருங்களேன். இந்த பூமின்னு ஒன்று உருவாக்கி அதுல ஆண்டவர் தூதர்களை கொண்டு வந்து வச்சார். லூசிபரின் தலைமையில மிகப்பெரிய தூதர் கூட்டம் இருந்தது. ஆதியாக 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கும். அந்த சிருஷ்டித்த போது கர்த்தர் தூதர்களை வைத்திருந்தார். தூதர்கள் இங்கிருந்து ஆராதித்து பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் கர்த்தரோடு நடந்தார்கள். அது சில யுகங்கள் போகும் அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷம் சொல்ல முடியாது, சில யுகங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆராதிச்ச தூதர்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு, ஒரு ஆசை வந்துச்சு. அந்த சியோன் பர்வதத்துக்கு ஏறணும், அங்க போய் உட்காரணும், அங்க போய் இயேசுவுக்கு சமமாய் பிதாவுக்கு சமமாய் இருக்கணும்னு லூசிபர் நினைச்சான். அதனால ஆண்டவர் அவனை அங்கிருந்து தள்ளினார். எங்கிருந்து? இந்த பூமியிலிருந்து அவனை என்ன செய்தார்? தள்ளி நரகம் என்ற ஒன்னை ஆயத்தம் பண்ணி அங்க கொண்டு என்ன செய்தார்? அவனை போட்டார். அப்படி போகும்போது இந்த பூமியை வனாந்தரமாக்குனான். அப்படி போகும்போது இந்த பூமியை சின்ன பின்னமாக்குனான். அதனாலதான் ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும். அவர் சிருஷ்டிக்கும் போது அப்படி சிருஷ்டிக்கல, நல்லா தான் சிருஷ்டித்தார். ஆனா அதுக்கு இடப்பட்ட காலம் தூதர்களின் காலம். அந்த தூதர்களின் காலத்துல விழுந்து போன ஒரு கூட்டம் இந்த பூமியை அவமாக்கிட்டு, நான் இப்படி சொல்றேன், அந்த தூதர்களின் காலத்துக்கு முன்னால் ஒரு பூமியை உருவாக்குனார்ல, அப்பவே நம்முடைய பெயரையும் கர்த்தர் கண்டார். அப்பவே நம்முடைய பெயரையும் கண்டார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னை அவர் கண்டார். என்னை அவர் கண்டார். என் பிதா என்னை எப்ப கண்டார்? ஆதியிலே என்று சொல்லும் முன்னவே என்னை கண்டார். என்னை கண்டதனாலதான் பூமியவே உருவாக்கினார். எனக்காய் பூமியை உருவாக்கினவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க வாலிபனா இருக்கலாம், உங்களை கர்த்தர் இன்னைக்கு வந்து கொண்டு உட்கார வைக்கல, கண்டுபிடிச்சது ஆதியில. இன்னைக்கு நீங்க பெரியவங்களா இருக்கலாம், முதியவங்களா இருக்கலாம், இன்னைக்கு உங்களை கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சது ஆதியில. அப்ப ஞானமும் தெளிவும் உள்ள ஆவி சொல்லி தரும். உன் பிதா உன்னை தெரிந்து கொண்டது ஆதியில. எத்தனை தலைமுறை முடிஞ்சிருக்கு, எத்தனை தலைமுறை முடிஞ்சிருக்கு. யோசித்து பாருங்க. விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன கொடுத்தார்? கை கொடுத்தாராம். விழுந்து போன தூதனை தள்ளினார். நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் அவர் என்ன செய்யல? தள்ளலையே. தடுமாறினாலும் தள்ளலையே. இயேசுவை விட்டு தூரம் போனாலும் இயேசு நம்மள என்ன செய்யல? தள்ளலையே. அப்ப யோசித்து பாருங்க. என்னை கண்டவர், அதனால என்னை கைவிடல இல்லையா? எத்தனை பேரை கைவிட்டாரு? பிள்ளையாம கைவிட்டாரு இல்லையா? பிள்ளையாம கைவிட்டார், யூதாச கைவிட்டார், ஆகான கைவிட்டார் இல்லையா? அவங்க எல்லாம் கைவிட்டார் இல்ல? ஏன் மோசைய கூட கானானுக்கு போக மாட்டேன்னு கர்த்தர் என்ன செய்தார்? சொன்னார்ல. ஆனா நம்ம மேல எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறாரு. நம்மளை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னவே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி அப்பவே முன்குறிச்சு வச்சு இப்போ நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். என்னை அழைத்தவர் எவ்வளவு பெரியவர், என்னை தெரிந்து கொண்டவர் எவ்வளவு பெரியவர். அம்மா, நீங்க உங்க வீட்டில் தனிமையில ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், சோர்ந்து போக கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளல,
உலக தோற்றத்துக்கு முன்னவே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ நீங்க வழி இல்லாம ஆராதிக்க வந்த கூட்டம் அல்ல, அவர் தெரிந்து கொண்டதுனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உதவி செய்ய ஆள் இல்லாம இருக்கலாம், நன்மை செய்ய ஆள் இல்லாம இருக்கலாம், பக்கபலன் இல்லாம இருக்கலாம், நாம் நம்பின நம்பிக்கை எல்லாம் உடையலாம். ஆனா என்னை தெரிந்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் ஜீவ காலம் எல்லாம் என்னை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ்வான் கர்த்தருக்கு தெரியும். அத்தனை வயசு வரைக்கும் நம்மளை மகிமையாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதுக்கையா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி? தெரிந்து கொண்ட கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடியவைகளுக்கு தப்புவிப்பதற்காக. ஏன்னா தெரிந்து கொண்ட கர்த்தரை அசுத்தமும் வேதனைப்படுத்தும், குற்றமும் வேதனைப்படுத்தும். அசுத்தமும் வேதனைப்படுத்தும், குற்றமும் என்ன செய்யும்? அதனாலதான் அந்த வசனம் இருக்குது, அப்படி அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டால். எதுக்கு தெரிந்து கொண்டால்? எப்படி வாழணும் அப்படின்னா பரிசுத்தத்தோட வாழணுமா, குற்றம் இல்லாம வாழணும். சொல்லுங்க, பரிசுத்தத்தோடு வாழணும், குற்றம் இல்லாமல் என்ன செய்யணும்? அப்ப குற்றம் இல்லாமல் வாழணும். இந்த குற்றமும் அசுத்தமும் தெரிந்து கொண்டவரை காயப்படுத்தும். தெரிந்து கொண்டவரை சொல்லுங்க, குற்றமும் அசுத்தமும் தெரிந்து கொண்டவரை என்ன செய்யும்? காயப்படுத்தும். அதான் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இரு, குற்றம் இல்லாம இரு. ஏன்? உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னவே. சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்களேன், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம இப்படி தான் வாழ்வோன்னு கர்த்தருக்கு தெரியும், இப்படி தான் ஜீவிப்போன்னு கர்த்தருக்கு தெரியும், இங்கெல்லாம் தோத்து போவோன்னு கர்த்தருக்கு தெரியும், இப்படி தான் ஜோமனோன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சுமே நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு பாத்தியலா? எல்லாம் தெரிஞ்சுமே நீ பரிசுத்தமாற, நல்லா இரு, என்னை தேடி வா, என் சமூகத்துக்கு வா, பிரசன்னத்துக்குள்ள வான்னு நம்மளை எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அதுதாங்க தெய்வம், அதுதான் தெய்வம். எல்லாம் தெரிஞ்சவருக்கு இவனை வச்சு என்ன செய்ய? இல்லையா, நம்ம இருக்கிறோம், நம்ம இப்படி தான் இருப்போம்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா நம்மளை வச்சு அவருக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? நம்மளை எதுக்கு துதிக்க வைக்கணும்? எதுக்கு ஆராதிக்க வைக்கணும்? அப்ப கூட அவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் மாற்றம் இருக்குது. வரமாட்டானா, நிற்க மாட்டானா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டா. எதுக்குங்க ஆவியானவர்? அவர் சொல்லி தருவாக. உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு பரிசுத்தம் பிடிக்கும், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு குற்றம் இல்லாமை பிடிக்கும். அதுதான் அவருக்கு வாசனை. பரிசுத்தம் அவருடைய வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு வாசனை. அவருக்கு பிடிச்ச உகர்ந்த காணிக்கையே பரிசுத்தம் தான். ஆமென். பாவியோட சொல்லி தருவார், பரிசுத்தமாறு. அது அவருக்கு பிடிக்கும். அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்தத்தை குறித்து பெருசா பேச வேண்டாம், நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். குற்றம், குற்றம்னா என்ன? ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேன். ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எது குற்றம், எது குற்றம்? அது தெரிஞ்சாதான் என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரிடத்துல எப்படி இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். எது குற்றம், எது அவரை ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னா, நம்பர் 1, அறியாமல் கட்டளையை மீறுவது குற்றம். அறியாமல் கட்டளையை மீறுவது குற்றம். சொல்லுங்க, அறியாமல் கட்டளையை மீறுவது. எனக்கு தெரியல, எனக்கு பிரமாணம், சொல்லுங்க, பிரமாணம் தெரியல, இப்படிதான் வாழணும்னு தெரியல, ஆனா மீறிட்டேன். அதுவும் தேவனுடைய பார்வையில் இதுதான் குற்றம் தான். அப்போ எனக்கு தெரியல, மீறிட்டேன், தெரியல, விழுந்துட்டேன், தெரியல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அது தேவனுடைய பார்வையில் என்னவாய் மாறுகிறது? குற்றமாய் மாறுகிறது. இது தெரிந்து கொண்டவரை காயப்படுத்தும். தெரிந்து கொண்டவரை. அதனாலதான் நிருபங்கள்ல அடிக்கடி இந்த வார்த்தை இருக்கும், அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். எதுக்கு அவரை அறிகிற அறிவு வேணும்? அவரை அறியதான் எது குற்றம் என்பதை நம்மளால கண்டறியவே. அதுதான் டெய்லி வேதம் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி கர்த்தரோடு நடக்கணும். ஏன்? நான் அறியாமல் விழக்கூடியவன், அறியாமல் தடுமாறக்கூடியவன். எனக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
முந்தா நாள் ஒரு பிரசங்கம் பண்ணு, எனக்கே இது புதுசா இருந்தது. என்னன்னா, நம்ம தேவையெல்லாம் பேசுற வார்த்தைகள் நம்முடைய கைகளின் கிரியைகளை என்ன செய்யுமா? அழிக்குமா? அப்போ யோசித்து பாருங்க, நம்ம தேவன் தந்த நன்மைகளை, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை, தேவன் தந்தவைகளை தவறாய் பேசும்போது அது நம்முடைய கை கிரியைகள் என்ன செய்யுது? அப்பதான் புரிஞ்சுது, ஓ, சில நன்மைகள் கெட்டு போக காரணம் நம்ம வாய் தான். அப்போ இதெல்லாம் அறியாமல் வர்றது. அன்னைக்கு தெரியல, இப்ப வசனத்தை வாசிக்கும் போது தெரியும்போ நான் என்ன சொல்லி ஜெபம் பண்றேனோ, அப்போ இது வரைக்கும் ஏற்கனவே தோத்து போனதெல்லாம் அறியாமையினால. அப்போ குற்றம் தெரிந்து கொண்டவரை காயப்படுத்தும். சொல்லுங்க, குற்றம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்து என்னை நடத்த ஆண்டவரே. ஏன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை தாயின் கர்ப்பத்தில் அல்ல, உலக, சொல்லுங்க, உலக கற்பத்தில்ங்கிறது கூட வேற, ஆனா உலக தோற்றங்கிறது அது யோசித்து பார்க்க முடியாத இடம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், நான் அறியாமல் விழுந்து போகாதபடி என்னை நடத்தும் ஆண்டவரே. அறியாம போய் சிக்கிடக்கூடாது, அறியாம மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கும்போ அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு, நாம் அறிந்த நற்செய்தியை மறைப்பது குற்றம். நாம் அறிந்த நற்செய்தியை மறைப்பது குற்றம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் முதல் சொன்ன பாயிண்ட்டுக்கு லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அறியாமல் செய்கிற குற்றம், லேவியராகமம் 4:13. ரெண்டாவது சொல்ற வார்த்தையை வாசிங்க, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து காத்திருந்தால் குற்றம் நம்மேல சுமரும் போதும். இது மௌனமா இருக்கிறது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நற்செய்தி அறிவிக்கும் நாள் காத்திருப்பது குற்றம். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்தில் நற்செய்தி அறிவிக்கலன்னா அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, குற்றம். படிக்கிற இடத்துல, கூட படிக்கிற பிள்ளைகள் இடத்துல ஆண்டவரை பத்தி பேசணும். அப்படி பேசலன்னா அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, குற்றம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுற வசனத்தை இந்த வாரம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க சர்ச்சில் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணாரு, இப்படி எல்லாம் அந்த பாஸ்டர் சொன்னாரு, இதை கேட்டதை போய் 2 பேர்ட்ட என்ன செய்யணும்? நற்செய்திய அறிவிக்கணும். ஒரு வசனத்தை கேட்டீங்க, போறீங்க, உங்கள்கிட்ட யாராவது பேசுறாங்க, பேசும்போது அந்த பேசும்போதே உங்களுக்கு ஞாபகம் வரும் நீ கேட்ட பிரசங்கம். அதோட சேர்த்து இன்னைக்கு எங்க சர்ச்சில் கூட பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அதனால உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவாரு, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க அறிஞ்ச நற்செய்தியை சொல்லணும். சொல்லலன்னா குற்றம். ஏன்னு தெரிந்து கொண்டார்? அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக. ஏன்னு தெரிந்து கொண்டார்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்கவட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அப்போ எனக்கு கிடைச்ச நன்மையை 4 பேருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன் சபையில் எழுப்பி சாட்சி சொல்லணும்? சாட்சி சொல்லும்போ கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என் குடும்பத்தை பாதுகாத்தார், விடுவித்தார், அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லும்போ அது கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஒருவேளை அதே போல பிரச்சனையில் இருக்கிற யாராவது ஒருவர் இருந்தால் அவருக்கு அந்த சாட்சி பலனா என்ன செய்யும்? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பல நேரங்கள் தெய்வம் தந்த நன்மைகளை இது கர்த்தர் தந்தாரு, இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்ல நமக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. குற்றம். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்தில் நற்செய்தி என்ன செய்யணும்? நான் இப்படி கஷ்டப்பட்டேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் என்னை காப்பாற்றினான். நான் என்ன சொல்றேன்? ஃபெயில் ஆகாம பாதுகாத்தார்ல, அப்ப கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். காப்பாத்தினார்ல, நன்றி. அந்த இடத்துல கேவலப்படாம கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார்ல, நன்றி சொல்லணும். எதுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதித்தார்? கேட்டவங்க போயிட்டு மேல போய் மேல வந்திருப்பார், அவர்கிட்ட போய் என்ன செஞ்சுவாங்க? எதுக்கு என் வாழ்க்கையில் அனுமதி கேட்டு விட்டா கீழே வாங்க, இல்ல மேல என்ன செஞ்சிருங்க இல்லையா? நற்செய்தி அறிவிக்கும் போ எதை அறிவிக்கணும்? தீமைகள் நடுவுல கர்த்தர் காப்பாத்துனதுக்காய் நன்றி சொல்லணும்.
ஏன் வந்தது என்று கேட்கக்கூடாது. வந்துச்சு இல்ல, அது நடுவில் கர்த்தர் ஜீவனோடு என்ன செய்தார்? எனக்கு வந்துச்சு, அது நடுவில் கர்த்தர் என் குடும்பத்தை என்ன செய்தார்? காப்பாற்றினார். வியாதி வந்துச்சு, வியாதி நடுவில் கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஆபத்து வந்துச்சு, ஆபத்து நடுவே கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். எனக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, அந்த நேரம் கர்த்தருக்கு வாய்ப்புகளை திறந்து கொடுத்தார். நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு இதுதானா 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 இப்படி நினைச்சேன்னா கர்த்தர் பொக்கிஷத்தையே தந்தா கூட திருப்தி ஆகாது. ஆண்டவர் விளையாட பெற்ற தூக்கி தந்தா கூட சப்பையா தெரியும், சப்பையா தெரியும். ஏன் சப்பையா தருது? ஏன்னா இது கர்த்தரால் வந்ததுங்கிற உணர்வு யாட்ட இல்ல. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, இது யாரால் வந்தது? கர்த்தர் தந்தார். இது வாங்குறதுக்கு வாங்காமலே இருக்கலாம், பிறகு வாங்காம தான் என்ன செய்ய இருக்கும். இந்த வேலை செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். ஒரு வேலைக்கு போறீங்க, சலிச்சுக்கிட்டே செய்யுங்க, 4 நேரம் செஞ்சு பாருங்க, 5வது நேரம் என்ன செய்யாது? ஊழியம் செய்யற நானே சலிச்சுக்கிட்டு செஞ்சா அந்த நாள் ஊழியம் என்ன செய்யாது. அதனாலதான் கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் பிரசங்கத்துக்கு முன்னாடி டீலிங் முடிச்சிடுறது. ஏன்னா நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் என்ன செய்யணும், அது என்னை பாதிக்க நான் விடவே மாட்டேன். ஏன் விட மாட்டேன்னா அது எனக்கு தேவையில்லாதது. வசனம் பேசணும். ஏன்னா சலிப்பு வரும்போ அது வசனத்தை பாதிக்கும். சலிப்பு வரும்போ என்கிட்ட வர வசனம் சலிப்பா வரும், வேதனையோடு வரும், அது எனக்குள்ள கஷ்டத்தோடு வரும். அப்படி வந்தா அந்த வசனம் விதைக்கப்படுற இடத்துல பிரயோஜனப்படாது. அப்ப ஊழியம் சலிப்பா செய்ய முடியாது. ஒரு சண்டே கிளாஸ் நடத்துறோம், சலிப்புல என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்ப சலிப்பு வந்துருச்சுன்னா ஊழியம் அவுட், வேலை அவுட், படிப்பு அவுட், எல்லாமே என்னவாயிரும் இல்லையா? சலிப்பு வரக்கூடாது. ஸ்கூல் பேக் எட்டு வரீங்க, தூக்கி போய் எரிஞ்சு பாருங்க, என்னத்த படிப்பு, என்னத்த எரிச்சலா இருக்கு சொல்லி பாருங்க. அடுத்த சப்ஜெக்ட தூக்கும்போது எப்படிதான் இருக்கும்? எரிச்சலா தான் இருக்கும். ஏன் எரிச்சலா இருக்கு? சலிப்பை காட்டணும் இல்ல. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், கர்த்தரை நான் வாழ வச்சிருக்கிறா, கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார்? சலிப்பை காட்டக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கும்போ நற்செய்தி அறிவிக்கணும். என்னை தெரிந்து கொண்டவர் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒன்னும் இல்லாம இருந்தேன், என்னை கர்த்தர் படிக்க வச்சா. ஒன்னும் இல்லாம இருந்தேன், வேலை தந்தார். ஒன்னும் இல்லாம இருந்ததுக்கு கர்த்தர் இப்ப நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறார், நல்ல சம்பளம் தர்றார், நல்ல வாழ வச்சிருக்கிறார், நல்ல வீடு தந்திருக்கிறார், நல்ல திருப்தியா சாப்பாடு தர்றார், என்னை கர்த்தர் நல்லா நடத்துறார். நான் நல்லா இருக்கிறேங்கிறத, நான் சந்தோஷமா இருக்கேங்கிறத நற்செய்தி அறிவிக்கும் போது என்ன செய்யணும்? அதுக்காக உங்கள் பொக்கிஷங்களை திறந்து காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இவ்வளோ வருமானம், இவ்வளோ ஆசீர்வாதம் அப்படி திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்குள்ள இருக்கட்டும். சொல்ல வேண்டியது கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறார், நல்லா நடத்துறார். இப்போ பரவாயில்ல, கர்த்தர் சூப்பராக கூட்டு போறார், என்னை நடத்திட்டு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். பரவாயில்ல, பலவீனங்கள் நடுவில் கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவன் என்கிட்ட ஏதாவது வந்து பேச வரும்போது சொல்லணும், நம்ம கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நேற்று ஆஸ்பத்திரி போனீங்களா, என்ன ஆச்சு? இல்லை, இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார். நேற்று போனேன், இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? நல்லா வச்சிருக்கிறார். நற்செய்தி என்ன செய்யணும்? என் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை நற்செய்தியா இருக்கணும். அப்படி இருக்குமானால் தெரிந்து கொண்ட ஆண்டவரை அது மகிமைப்படுத்தும். நான் நற்செய்தி அறிவிக்கும்போது என் உள்ளம் மகிழும், நற்செய்தி அறிவிக்கும்போது உள்ளம் சந்தோஷப்படும். ஆமா, நற்செய்தி அறிவிக்கும்போது உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பரவாயில்லையே, கர்த்தர் நம்மளை எவ்வளோ மகிமை என்ன செய்கிறார்? நடத்திட்டாரு. சின்னதுல சந்தோஷமா இருங்க, பெருசுல மகிழ்ச்சியா நடத்துவார். சின்னதுல சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை மகிமையில கொண்டு போய் நிறுத்துவார். தந்த வேலையில சந்தோஷமா இருங்க, தந்த படிப்புல சந்தோஷமா இருங்க, தந்த எக்ஸாம்ல சந்தோஷமா இரு, ஃபெயில் ஆனாலும் சந்தோஷமா இரு. பரவாயில்ல, கர்த்தர் அடுத்த கட்டத்தில் என்ன செய்வார்? நடத்துவார். எல்லாத்துக்கும் சோர்ந்து போக கூடாது, எல்லாத்துக்கும் சலித்து கொள்ளக்கூடாது. எனக்கு மட்டும் இல்ல. நம்மளை விட தரமட்டத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் வெளியே உண்டு. நம்மளை விட நமக்கு நல்ல வீடு இருக்கு. நல்ல வீடு இல்லாமல் மழை தண்ணி ஒழுகும்போ குத்த வச்சு உட்கார்ந்து ராத்திரி பகல தூங்காத குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. நம்ம இழுத்து மூடி பெட்ல தூங்குறோம், ஆனா குளிர்ல நடுங்குற எத்தனையோ குடும்பங்கள் வெளியில உண்டு. நமக்கு மாசம் ஆனா 20,000 30,000 சம்பளம் வருது, ஆனா வெளியில தினந்தோறும் 100 ரூபாய் கிடைக்காமல் வேதனைப்படுகிற குடும்பங்கள் வெளியில உண்டு. அவர்களை பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் என்னை மகிமையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேர் ஹோட்டல் வெளியில போய் நின்று
அவர் ஹோட்டலிருந்து வர குப்பைகள்ல வர ஆகாரத்தை பெருக்கி கொண்டு போய் சாப்பிடுகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். அப்படியானால் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லணும், கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், என்ன நல்லா வச்சிருக்கிறார், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஒரு குறை இல்லை, கர்த்தர் எப்படி தான் வச்சிருக்கிறார். ஃபெயில் ஆகிறேன், பாஸ் ஆகிறேன், அதெல்லாம் உலகத்தின் தீர்மானங்கள். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? பரவாயில்ல, இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிச்சிக்கலாம். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதான் தெரிந்து கொண்டவரை கனப்படுத்துவது. எதுக்குங்க? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அவர் சொல்லி தருவார். குற்றம் செய்யாத மகிழ்ச்சியாரு, குற்றம் செய்யாத மகிழ்ச்சியாரு, ஆத்துமா கர்த்தரில் மகிழ்ந்திருக்கட்டும், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப அறியாமல் கட்டளையை மீறுவது குற்றம், நற்செய்தியை மறைப்பது குற்றம். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கெடுப்பது குற்றம். அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கெடுப்பது குற்றம். குற்றம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். 30ஆம் வசனம். உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் நித்தரையும் நம்மை நாமே நிதானித்தறிந்தால். அப்ப யோசித்து பாருங்க, ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். திருவிருந்து எடுக்காட்டாலும் குற்றம், அபாத்திரமாய் எடுத்தாலும் குற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் திருவிருந்து எடுக்காட்டாலும் குற்றம், அதே திருவிருந்தை அபாத்திரமாய் எடுத்தாலும் என்னதான்? குற்றம் தான். நான் எடுக்கல, நான் ஜோமன்ல சரியில்லை, நான் போறேன்னு எந்திரிச்சு போனா அது தேவனையே நிந்திப்பதற்கு சமம். அப்படியே உட்கார்ந்து கண்டுக்காம பரிசுத்தப்படுத்தாம சுத்திகரிக்காம நாம் திருவிருந்து எடுப்போமானால் அது தேவனுடைய பார்வையில் என்னவாய் மாறுகிறது? குற்றமாய் மாறுகிறது. அதனாலதான் திருவிருந்துனாலே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தம், காத்திருப்பு, இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? ஏனால் கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கிறவன் அபாத்திரமாய் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய. அப்ப திருவிருந்துல பங்கெடுக்கும் போ நான் ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனுக்கு உரியவன் சைன் பண்றேன். அந்த சைன் எங்க போகும்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக கூடியது. அதுல கரை வருமானால், அதுல கரைப்பட கர்த்தர் விடவே மாட்டார். அப்ப திருவிருந்துல அபாத்திரமா வந்து என்ன செய்யக்கூடாது? அதுக்காக எடுக்காம இருக்கலாமானா, எடுக்காம இருந்தா அதை விட குற்றம். ஏன்னா எடுக்காமல் இருக்கிறவன் கிறிஸ்துவின் ரத்தத்தை தன் காலின் கீழே போட்டு என்ன செய்கிறான்? மிதிக்கிறான். அப்போ ரத்தத்தை மிதிப்பது தெய்வத்தை நிந்திப்பதற்கு சமம். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா கண்டிப்பா புரியணும், நான் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. அப்போ அதுக்கான பரிசுத்தம், அதுக்கான ஜெபம், அதுக்கான தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருந்து புசிக்கணும். பைபிள் சொல்லுது, உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்ப அபாத்திரமாய் புசிக்கிறவன் நித்திரை கூட என்ன செய்வான்? அப்ப துணிகரம் வரக்கூடாது. பரிசுத்தம் வேற, குற்றம் வேற. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், தேவனுடைய பந்தியில பங்கெடுக்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவரே, குற்றத்தோடு அல்லது அசுத்தத்தோடு கரையோடு இந்த பாத்திரத்துல கை வச்சிடவே கூடாது. அப்படின்னா திருவிருந்துன்னு சொல்லியாச்சா, திங்கள்ல இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து அந்த திருவிருந்து ஆராதனையில் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கணும். ஏன் தெரியுமா? தெரிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் வைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் திருவிருந்து ஆராதனை. இது என்னை தெய்வத்தோடு இணைக்கும், இது என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும், இது என்னை தேவ சமூகத்தில் வாழ வைக்கும். அப்போ கண்டிப்பா திருவிருந்து ஆராதனை என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணிறவே கூடாது. 3 காரியம் சொன்னேன். அறியாமல் செய்கிறவைகள் குற்றம். 2, நற்செய்தியை மறைப்பது குற்றம். 3வது, அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கெடுப்பது குற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவைகள் தான் தெரிந்து கொண்ட ஆண்டவரை காயப்படுத்தும். தெரிந்து கொண்ட
ஏன் என் பிதாவை பற்றி அறியணும்? என் பிதா காயப்படக்கூடாது. என் பிதா ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? முக்கியமாக என் வார்த்தைகளால் அவர் காயப்படக்கூடாது. முக்கியமாக என் வார்த்தைகளால் என் பிதா என்ன செய்யக்கூடாது? நான் பேசுகிற வார்த்தை துர்ச்செய்தியாக இருந்தால் அது யாரை காயப்படுத்தும்? அது கர்த்தர் என்ன செய்யும்? சொல்லுங்களேன். சரி பரவாயில்ல, கர்த்தர் மாற்றுவார். சரி பரவாயில்ல, கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். சரி பரவாயில்ல, அந்த சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மகிமையா நடத்துறார். நம்ம ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளணும், இன்னும் நிர்மூலமாகலை. அப்போ கிருபை நம்மளை விட்டு விலகலை, இன்னும் நிர்மூலமாகலை, அழியலை, கிருபை விலகலை. என் வார்த்தைகளால் அவரை கரப்படுத்தவே கூடாது. கரம் உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வார்த்தையினால உங்களை கரப்படுத்தவே கூடாதுப்பா. என்னை தெரிந்து கொண்ட என் தகப்பனை என் வார்த்தையால் காயப்படுத்திடக்கூடாது. என்னை தெரிந்து கொண்ட கர்த்தரை என் வார்த்தைகளால் அதை காயப்படுத்திடக்கூடாது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? என்னை தெரிந்து கொண்ட கர்த்தரை என் வார்த்தைகளால் நான் காயப்படுத்திடவே கூடாது. என்னை தப்புவீங்கப்பா, என்னை தப்புவீங்கப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டீரே. அல்லேலூயா. அப்போ பிதா என்ன செய்கிறார்? ஒன்னு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். 2, உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். 3ஆவதாக சுவிகார புத்திரராய் முன்குறித்தார். சுவிகார புத்திரராக முன்குறித்தார். அதே எபேசியர் 1:6 வசனம். சுவிகார புத்திரர் ஆகும்படி சொல்லுங்க. சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் அப்படின்னா தத்தெடுக்கிற பிள்ளை. சுவிகார புத்திரர்னா என்ன அர்த்தம்? தத்தெடுக்கிற பிள்ளைக்கு பேர் தான் சுவிகார புத்திரன். பிறந்த பிள்ளை புத்திரன். தத்தெடுக்கிற பிள்ளை தான் என்ன பேரு? சுவிகார புத்திரர். பவுல் சொல்றாரு, கர்த்தர் நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாராம்? தத்தெடுத்திருக்கிறாராம். சுவிகார புத்திரராய் நம்மளை என்ன எடுத்திருக்கிறாரு? தத்தெடுத்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்ம அந்நியரா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தோம், தேவனை விட்டு தூரம் இருந்தோம். ஆண்டவருக்கும் நமக்கு எந்த தொடர்புமே கிடையாது. கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு பங்காளியும் நம்ம கிடையாது. நாம் யூதர்களும் அல்ல, இஸ்ரவேல் கூட்டத்தாரும் அல்ல, நாம் தேவனுடையவர்கள் அல்ல, புறஜாதிகள். இன்னும் சொல்ல போனா கானானியர்கள். நாம் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நம்மளை தேடி வந்து தேவன் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன எடுத்திருக்கிறார்? சொல்லுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு குழந்தைய தத்தெடுக்கன்னா கரையை செலுத்துறாங்க. பாத்தீங்களா? கரையை செலுத்தி தான் குழந்தை என்ன செய்றாங்க? தத்தெடுக்கிறாங்க. பிதா கிறிஸ்துவை கரையமாய் செலுத்தி நம்மளை என்ன எடுத்திருக்கிறார்? தத்தெடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எங்கேயோ மிதிக்கப்பட வேண்டிய நாம், எங்கேயோ அழிந்து போக வேண்டிய நாம், எங்கேயோ நிர்மூலமாக வேண்டிய நாம், ஆமே எந்த இடத்துலயோ நம்முடைய சரித்திரமே அழிந்து போக வேண்டிய நம்மளை இயேசுவின் ரத்தத்தினால் சுவிகார புத்திரராய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சுவிகார புத்திரராய். யோசித்து பாருங்க, நான் அவருடையவன் அல்ல, நான் அவருக்கு பிறந்தவனும் அல்ல, ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் என்ன வாங்கிட்டாரு. சாத்தான் கையில இருந்த என்ன இயேசுவின் ரத்தத்தால் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லி பாருங்க, நான் தேவனுடைய சுவிகார பிள்ளை. சொல்லி பாருங்க, நான் தேவனுடைய சுவிகார பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஆமா. அப்ப யோசித்து பாருங்க, அவர் நம்மளை என்ன எடுத்திருக்கிறாரு? தத்தெடுத்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, இத இப்ப முன்குறிக்கல, உலக தோற்றத்துக்கு முன்னவே என்ன செஞ்சிட்டாரு? என்ன முன்குறிச்சிட்டாரு. அப்ப யோசித்து பாருங்க, இன்னும் நிறைய பேர் ஆண்டவருக்குள் வரல. ஏன் வரல? அவர்களை இன்னும் தத்தெடுக்கல, காத்திருக்கிறார். தத்தெடுத்ததான் நினைக்கிறாரு, ஆனா தவறி போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்முடைய முழு குடும்பங்களையும் மீட்டெடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். சுவிகார புத்திரர். ஆரம்பம் தான் அப்படி, ஆனா போக போக சுவிகார புத்திரர் அல்ல,
பிள்ளைகள், புத்திரர்கள். ஆரம்பத்தில் என்னன்னு சுவிகார புத்திராய் தெரிந்து கொண்டார். ஆனா அது ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா ரோமர்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன கல்ச்சர் தெரியுமா? ரோமர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது, அந்த குழந்தையை தத்தெடுத்தாச்சுன்னா இந்த குழந்தை பழைய குடும்பத்தோடு இருந்த எல்லா உறவுகளும் முறிக்கப்படும். பழைய குடும்பத்தோடு இருந்த எல்லா உறவுகள் என்ன செய்யப்படும்? முறிக்கப்பட்டு. சின்ன வயசுல எடுத்தாலும் சரி, பெரிய வயசுல எடுத்தாலும் சரி, தத்தெடுத்து இது என் பிள்ளையா இருக்கட்டும். அவர் சொன்னாரு ஆண்டட்ட போய், இந்த இளையசரா எனக்கு மகனா இருப்பான் அப்படின்னு அவனை தத்தெடுக்கவான்னு கேட்டார். கர்த்தர் இல்ல இல்ல இல்ல, உனக்கு கற்ப பிறப்பு என்ன செய்வேன். அப்போ யோசித்து பாருங்க, ஒருத்தனை தத்தெடுத்தாச்சுன்னா எத்தனை வயசுல எடுத்தாலும் பரவாயில்ல, பழைய உறவு அதோட முடியும். இரண்டாவது, அவன் மேல் இருக்கிற பழைய கடன்கள், பழைய பொறுப்புகள் எல்லாம் அத்தோட முடிஞ்சிடும். இல்ல ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு கடன் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க கடன் எல்லாம் யாருடையது? நீங்க வாங்கின கடன் யாருடையது? யார்கிட்ட தான் போய் சேரும்? நீங்க கட்டலைன்னா அடுத்து யார் கட்ட வேண்டி இருக்கும்? உங்க பிள்ளைகள் தான் என்ன செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? நம்ம கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டிட்டோம். அந்த லோன் யாரை சார்ந்தது தான் உள்ள இருக்கு. நாளைக்கு இவன் இல்லட்டாலும் இந்த பெருசுங்க மண்டையை போட்டாலும் இதை வச்சு என்ன செய்யலாம்? வேலையை முடிச்சுக்கலாம். நம்பி தான் என்ன தரான்? நமக்கு லோன் தரான். அதனாலதான் அந்த அத்தனை சைனுக்கு காரணம் என்னன்னா, பின்னாடி யார் இருக்கிறா? இவனுக்கு ஒரு பொறுப்பாளி இருக்குது. குழந்தை இல்லாத ஒருத்தன் போய் லோன் கேட்டா அவனுக்கு சைன் பண்றதுக்கு வேற யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும்? இவனுக்கு பதில் நான் கட்டுவேன், அவன் செத்து போனா பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்ல ஒரு ஆள் என்ன செய்யணும்? அப்ப பாருங்க, இந்த பிள்ளை தத்தெடுக்கும் போது இந்த பிள்ளைக்கு சில கடன் இருக்கு, சில பொறுப்பு இருக்கு. ஆனா என்னைக்கு தத்தெடுத்தாச்சோ அத்தோட அந்த கடன் முடிஞ்சது. எவ்வளவு கடன் இருந்தாலும் அவன் அந்த கடனுக்கு பொறுப்பாளி கிடையாது. அவன் தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்தினுடைய வாரிசாய் மாறுகிறான். தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்துடைய வாரிசாகிறான். வாரிசாகப்பட்டவன் அந்த குடும்ப பெயரினால் சூட்டப்படுகிறான். எந்த பெயரினால்? அப்போ ஃபர்ஸ்ட் பேரம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது இந்த பிள்ளை எடுத்துக்கலாம் நினைச்சா ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துடைய உறவுகள் எல்லாமே கிடையாது, புது உறவுக்குள்ள வருது. ரெண்டாவது, அந்த பிள்ளைக்கு மேல பழைய கடன் எல்லாம் இனி இந்த கடன் கிடையாதுன்னு சொல்லி பேசி முடிக்கப்படுது. கடன் கிடையாது. அடுத்து சொந்த வீட்டுக்கு வந்து பிள்ளை போல மாறுது, சொந்த பிள்ளையா மாறுது. சொந்த பிள்ளையா மாறின பிறகு இந்த ஃபேமிலிக்கு சாமுவேல் ஃபேமிலின்னு பேர் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கப்படுது? இந்த குழந்தை இனி சாமுவேலுடைய ஃபேமிலியை சார்ந்தது இல்லையா? அப்போ ஒரு ஃபேமிலி பேர் என்ன செய்யறாங்க? வச்சு அந்த குடும்பத்தின் சொத்து வாரிசா மாத்துறாங்க. இதுக்கு ஏதாவது சரித்திர இது இருக்கான்னு கேட்டா, ஜூலியஸ் சீசருடைய மகன் அடுத்த ராஜா வந்த அகஸ்டஸ் அப்படிங்கிற சீசர் தத்தெடுத்த பிள்ளை. ஜூலியஸ் சீசர் தத்தெடுத்த பிள்ளை தான் என்னவானா அடுத்து ராஜாவானா. ரியோஸ் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் இந்த அகஸ்டஸ் அப்படிங்கிற இந்த ராஜாவால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. இவங்க எல்லாத்த விட கொடூரமாய் ஆட்சி செய்த ட்ரெஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த மன்னனும் தத்தெடுக்கப்பட்ட. அப்போ தத்தெடுக்கப்பட்டவர்கள் எது வரைக்கும் வர்றாங்க? ஆளுகை வரைக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டு தான் பவுல் எழுதுறாரு, சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார். எப்ப முன்குறித்தார்? அந்த உலக தோற்றத்துக்கு முன்னவே பிளான் பண்ணிட்டாரு. இயேசுவின் ரத்தத்தால இவங்கள் எல்லாம் மீட்டெடுக்கணும், என் பிள்ளையா மாத்தணும், சுவிகார புத்தராய் மாத்தணும் முடிவு பண்ணிட்டாரா? முடிவு பண்ணிட்டு அவர் என்ன செய்தார்? நம்பர் 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அது 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்கிறது? எப்ப இயேசு ரத்தம் சிந்தினாரோ அந்த ரத்தம் என் பழைய உறவுகளுக்கு முடிவை கொண்டு வந்தது. யோசித்து பாருங்க, நான் தேவனுடைய புத்திரன். எப்படி? நான் எப்ப அவரை விசுவாசித்தனோ, இயேசு எனக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். இயேசு உங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டார் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். இயேசு திரும்ப ஒரு நாள் வரப்போறார், எனக்காக உயிர்த்தெழுந்தவர் திரும்ப வரப்போறார், ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க போற நம்புறீங்களா? அப்படி நம்பினா நான் தேவனுடைய
புத்திரன், இனி பழைய கடன்கள் என் மேல் வருவதில்லை. என் தகப்பனுடைய கடன், தாத்தாவுடைய கடன், பாட்டனுடைய கடன், அதெல்லாம் என் மேல என்ன செய்யாது, செல்லாது. யாராவது உங்கள்கிட்ட குடும்ப சாபம் சொன்னா சொல்லுங்க, இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு என் குடும்ப சாபம் என்னை விட்டு மாறிட்டு. ஹல்லேலூயா. உங்க தகப்பன், உங்க தாத்தா, உங்க பாட்டன், அந்த சாபம் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? புத்திரராய் மாறும் வரைக்கும் மட்டும்தான். எப்ப புத்திரரானீங்களோ அப்ப இந்த பழைய கடனுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, நான் இயேசுவின் பிள்ளையாக்கப்படுகிறேன். அவருடைய பிள்ளையானா இனி எனக்கு பழைய கடன் இல்லை, என்ன ஜெயமா நடத்துவார். ஆமே, சந்தோஷமாய் ஆமே. ஹல்லேலூயா. என் அம்மா அப்பா விசுவாசிங்க, அதனால நான் இஷ்டம் போல நடப்பேன்னு சொன்னா பிரச்சனை உண்டு. அது திரும்ப எங்க வரும்? திரும்ப எங்க வரும்? நீங்க தடுமாறி நடந்தா, நீங்க என் அம்மா அப்பா ஜமானவ நான் இஷ்டத்துக்கு நடப்பேன்னு சொன்னா அங்க முடிஞ்சது. அப்படியே மாறி எங்க வரும்? இங்க வந்து நிற்கும். ஏன் நிக்குது? இது சரியில்லாததுனால எங்க வரும்? ஆண்டு சொன்னார்லையா, பிதாக்கள் தப்பு பண்ணா பிதாக்களை கேட்பேன், பிள்ளை தப்பு பண்ணா பிள்ளையை கேட்பேன். பிதாக்களின் தவறு பிள்ளைகளுக்கு வராது, பிள்ளைகளின் தவறு பிதாக்களை மேற்கொள்ளாது. அப்ப யோசித்துக்கோங்க, தடுமாறினால் இதெல்லாம் திரும்ப என்ன செய்யுது வீட்டுக்குள்ள. அதனாலதான் பழைய சாபம் மெதுவா வீட்டுக்குள்ள என்ன செய்யுது. நீங்க தடுமாறும் போதெல்லாம் பழைய சாபங்கள் வீட்டுக்குள்ள உலாவுது, பழைய பாவங்கள் வீட்டுக்குள்ள உலாவுது. அதனால தான் சொல்றது, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளணும். அப்படி மூடிக்கொண்டால் பழைய சாபங்கள் நம்மளை மேற்கொள்ளுவது இல்லை. இயேசுவின் ரத்தம் நம்ம அமர 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 நான் அப்படியே புத்திரன் ஆகிறேன். புத்திரன், புத்திரன். அப்போ புத்திரன் அப்படின்னா கண்டிப்பா எந்த அசுத்தமும் என்னை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஏன்னா என்னை கைட் பண்ண என் தகப்பனோடு இருக்கிறான். புத்திரன் ஆயாச்சுன்னா அந்த நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன். கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன்னா கிறிஸ்துவை பாதுகாத்தவர் என்னையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஒண்ணு, ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் சுவிகார புத்திரராய். எப்ப அவரை விசுவாசித்தோமோ அப்ப அவருடைய புத்திரராய் என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். மூணாவது, அதே கலாத்தியர் 3:27 பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை, சொல்லுங்க கிறிஸ்துவை. இப்ப யோசித்து பாருங்க, நான் சுவிகார புத்திரராகும்படி ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை நான் எப்ப விசுவாசித்தனோ அப்ப பிள்ளையா மாறிட்டேன். பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் வயசு வந்துச்சு. இப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எப்ப ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேனோ அப்ப இருந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். கிறிஸ்துவை, சொல்லுங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டே. 16-17 வயசு வரும்போ ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஞான ஸ்நானத்தை விரும்பணும், பரிசுத்த வாழ்க்கையை விரும்பணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எதை தரித்துக் கொள்ளுகிறேன்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டாச்சுன்னா என் பேரு கிறிஸ்தவன், என் பேரு கிறிஸ்துவின் உடையவன், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன். அது வரைக்கும் பாவத்துக்குரியவன், அது வரைக்கும் பிசாசுக்குரியவன், அது வரைக்கும் உலகத்துக்குரியவன். எப்ப ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறேனோ அன்று முதல் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன். ஆமே. இப்படி சொல்றேனே, சொத்துக்கு பங்காளி. எதுக்கு பங்காளி? எப்போ ஞானஸ்நானம் எடுத்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட டைரெக்டாக டீல் பண்ணலாம். ஆமாம், ஞானஸ்நானம் எடுக்க வரைக்கும் என் அம்மா அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக பராமரிப்பாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறேனோ அதுக்கு பிறகு என் ஆத்துமாவுக்கு டைரக்ட் டீலிங் யார் தான்? அவரோடு. எனக்கு சொத்துரிமை வருது, எனக்கு அங்கே உரிமை வருது. நான் போய் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை தாரும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் தாரும், இந்த அபிஷேகத்தை தாரும், இந்த வல்லமையை தாரும், எனக்கு உதவி செய்யும், ஞானம் தாரும், எனக்கு 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 திறமைகளை தாரும், போய் கேட்கலாம். ஏன்னா கேட்கும் போது அவைகளை அவர் தருகிறார். ஆமென். அப்ப வெறும் புத்திரர் ஆயிட்டு இருந்துடக்கூடாது. வளர்ந்து வர்ற பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், 16 வயசு வரும்போ கண்டிப்பா நான் ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? எடுத்துடணும். ஞானஸ்நானம் எதற்காக? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, இயேசுவுக்காய் வாழும்படி, இயேசுவுக்காய் ஜீவிக்கும்படி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நான் எதை தரித்துக் கொள்ளுகிறேன்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன்.
கிறிஸ்துவை தரித்து கொண்டால் அடுத்து என்ன நடக்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே. அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நடக்கு பாருங்க. என்னை ரத்தத்தினால மீட்டெடுத்தார். நான் எப்போ விசுவாசித்தனோ அப்போ என்னை பிள்ளையா மாத்துறார். எப்போ ஞானசனம் எடுத்தனோ அப்போ அவர் அடையாளத்தை என் மேலே வச்சிட்டாரு. இப்போ பரிசுத்தாவி என் மேலே இறங்கி வராரு. இறங்கி வரும்போ நான் எனக்கு என்ன கூப்பிட வைக்கிறாரு? என்னென்ன கூப்பிட வைக்கிறாரு? பரிசுத்தாவி இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே அவர் மேல் பரிசுத்தாவி இறங்கி வந்தார் இல்லையா? பரிசுத்தாவி நம்ம மேல இறங்கி வருகிறார். ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை இல்லாம இருக்கலாம், அடையாளம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்கன்னா உங்க மேல யார் இறங்கி வர்றா? பரிசுத்தாவி இறங்கி வர்றாரு. அவர் என்ன செய்வாரு? ஏமா உனக்கு ஒரு பெரிய உரிமை இருக்குது. உன் பிதாவை எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே. உன் பிதாவை எப்படி கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். நீ தேவனே ராஜாவே அதெல்லாம் 1000 சொன்னாலும் அப்பாங்கிற வார்த்தை அவருக்கு அவர் மேல இருக்கிற உரிமையின் அடையாளம். எதுக்கையா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அந்த ஆவி சொல்லித்தரும். அவர் உன் அப்பா கூப்பிடு, அவர் உன் தகப்பன் கூப்பிடு, அவர் உன்னுடைய தேவன் கூப்பிடு. அப்பா பிதா. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, நீ இனி அடிமை அல்ல இல்லையா? என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அதற்கு பிறகு நான் அடிமை. சொல்லுங்க, அடிமை அல்ல, அடிமை அல்ல, நான் சுயாதீனன். அப்பா பிதாவை அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறான். இப்ப நான் தடுமாறும்போ என் தகப்பன் சிட்சிப்பார். இப்ப தடுமாறும்போ அவர் என்னை அடிப்பார். இப்ப தடுமாறும்போ அவர் எனக்கு சில உபத்திரவங்களை தந்து சரி செய்வார். இது அடிமைத்தனம் அல்ல, இது தகப்பனின் நேசம். இது அடிமைத்தனம் அல்ல. இந்த இனி வர்ற வியாதி அடிமை அல்ல, இது வர பலவீனம் அடிமை அல்ல, இனி வர உபத்திரவம் அடிமை அல்ல. முன்னாடி அடிமை, முன்னாடி சாபம். ஆனா இப்ப சாபம் அல்ல, இப்ப என் தகப்பனின் நேசம். அது அந்த பலவீனத்தின் நடுவில் என் தகப்பனின் நேசத்தை பார்க்கிறேன். அந்த வியாதியின் நடுவில் என் தகப்பனின் நேசத்தை பார்க்கிறேன். அந்த கஷ்டத்தின் நடுவில் தகப்பனின் நேசத்தை பார்க்கிறேன். 4 பேர் காரி துப்பும்போ தகப்பனின் நேசத்தை பார்க்கிறேன். யாருமே நேசிக்க ஆள் இல்லை என்று சொல்லும்போ தகப்பனின் நேசத்தை பார்க்கிறோம் இல்லையா? எல்லா நிலையிலும் தோத்து போகும்போ தகப்பனின் நேசத்தை பார்க்கிறோம். அப்ப சொல்லுவார் ஆவியானவர், கூப்பிடு அப்பா பிதாவே, அவரை நோக்கி கூப்பிடு. ஏன்னா நீ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க ரட்சிப்பு. நான் இவ்வளவு நேரம் பேசினேன் பாருங்க. ஏதாவது ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கிறாங்கல்ல, அந்த ரட்சிப்பு இதுதாங்க. என்ன ரட்சிப்பு? என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட வைத்திருக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. என்னை ரத்தத்தினால் சுவிகார புத்திரனாக்கினார். எப்ப அவரை விசுவாசித்தனோ பிள்ளையாய் மாற்றினார். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்ப அவருடைய சரீரத்தை, அவருடைய அடையாளத்தை தரித்துக் கொண்டேன். ஆவியானவர் எப்ப இறங்கினாரோ அன்னிலிருந்து அப்பா பிதாவே. ஆவியானவர் என்னை மூன்றதுனால அவர் சொல்லிக் கொடுக்கிறார், கூப்பிடு அப்பா பிதாவே. ஆமென். இதை உணர்த்த பவுல் சொல்றாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. நான் இப்படி சொல்றேன், நீ கர்த்தர் மட்டும் பேசிட்டு இருக்கிறார்ல, இதுதான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்பினதுனால நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறார். இது என் 3வது பிரசங்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நான் எடுத்த 3வது பிரசங்கமாக்கும். இது காலையில் நேற்று வேற பிரசங்கம் எடுத்தேன், முந்தானத்துன்னு எடுத்தேன். அது 2 நோட்டில் இருக்கு அப்படியே. இது 3வது. நமக்கு தெளிவுபடுத்த விரும்பினதுனால கர்த்தர் நம்மகிட்ட என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, நம்மளை தெளிவாக நடத்த விரும்புகிறாரு. இந்த கால வேளையில் நீங்கள் என்ன நிலையில் இருக்கலாம், 3 காரியம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் பிதா எனக்கு தருகிறா. உலக தோற்றத்துக்கு முன்னே பிதா என தெரிந்து கொண்டா. அடுத்து புரிந்து கொள்ளணும், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க பிள்ளைங்கிற பாக்கியத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆரம்பம் தான் சுவிகார புத்திரம். ஆனா போக போக
சுவிகாரம் அல்ல, பிள்ளை. நான் பிள்ளையானால் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்றால் இந்த அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் நான் சுதந்திரவாளி. இதுல எந்த வசனத்தை சொல்லி எனக்கு தாருன்னு சொன்னாலும் அதுக்கு நான் சுதந்திரவாளி. ஏன்னா நான் பிள்ளை. அப்பா பிதாவை என்று கூப்பிட வைத்திருக்கிறார். அப்ப ஏன் சோர்ந்து போகணும்? அப்ப ஏன் தடுமாறணும்? ஏன் நடக்கல? ஏன் ஒண்ணு நடக்கல? ஏன் நான் வீழ்ந்து போகணும் கூடாது. என் அப்பா, என் தகப்பன் எனக்கு முன்ன வைத்திருக்கிறவைகளை எனக்கு ஜெயமாய் நடத்த வல்லவர். இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் திருப்தியாக வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில். கரைப்படுத்த கூடாதது குற்றம் செய்து அது தெரிந்து கொண்டவரை வேதனைப்படுத்தும். அது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த மகிமையான ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. இந்த மகிமையான ரட்சிப்பை, இதுக்கு பிறகு ரட்சிப்பு, இதாங்க ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நான் என்ன செய்யக்கூடாது? இழந்துடவே கூடாது. எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? வசனத்தை பேசும்போது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. அவர் தெரிந்து கொண்ட கர்த்தர் இல்லையா? அப்பா பிதாவின் கூப்பிட வச்சிருக்கிறாரு. எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. நமக்கு பின்ன 1000 தேவை இருக்கு, 1000 கஷ்டம் இருக்கு. ஆனா அப்பா பிதாவின் கூப்பிட உரிமை இருக்கு பாருங்க. அது ஒருவனுக்கு கிடைக்காது. உலகத்துல கோடி கொடுத்தாலும் அவர் அப்பா பிதாவின் கூப்பிட முடியாது. உலகத்தையே கொடுத்தாலும் அப்பா பிதாவின் கூப்பிட பிள்ளையால மட்டும்தான் முடியும். பிள்ளையால மட்டும்தான். இன்னைக்கு அநேகர் சுவிகார புத்தராயிட்டு விலகிட்டாங்க. ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க, ரத்தத்துக்குள் வந்தாங்க, விலகிட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, விலகல. அப்பா சமூகத்தில் நிற்கிறோம், அதை தரித்திருக்கிறோம், வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம். ஒரு நாளும் கூப்பிடணும், அப்பா பிதாவே. அப்படி கூப்பிடும்போது நம்மை மகிமையாய் நடத்த நம்முடைய தகப்பன் வல்லவரா இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிதா இயேசுவையும் பிள்ளைன்னு கூப்பிட்டார், நம்மளையும் இப்படி தான் கூப்பிடுறாரு, பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. அப்படியானால் அவரை எழுப்பினவர் நம்மை எழுப்ப வல்லவர். அவரை உயிர்ப்பித்தவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவர். சொந்த பிள்ளையை உயிர்ப்பிப்பாரானா நம்மை ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவர். சொந்த பிள்ளையை எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்துவாரானா உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளையும் எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்துவார். சொந்த பிள்ளைக்கு சகல அதிகாரம் கொடுப்பாரானா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் சகல அதிகாரத்தையும் கொடுத்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல ஆனந்தமா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவர் என் தகப்பன், அவர் என் அப்பா. கமானா ஹதாரமா, அவர் என் அப்பா. ஹே ஷமாலா ஹதுடா. வியாதியை பார்த்து சொல்லுங்க, அவர் என் தகப்பன். பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, என் பலவீனமே அவர் என் தகப்பன். குறைகளை பார்த்து சொல்லுங்க, என் குறையே அவர் என் தகப்பன். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. கமானாமா அவுடபாலா ஹதுடா ஆதாரமானதரா. எத்தனை சொல்ல முடியும்? அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்தெடுத்தா, என்னை தெரிந்தெடுத்தா. நேற்று இன்று அல்ல, நேற்று இன்று அல்ல, ஏதோ கஷ்டத்தில் வந்ததினால் அல்ல. என்னை தெரிந்தெடுத்தவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உடபாலமா அத்தரகத்துடா அவுடபாலமா உடியாந்தரா. என்னை தெரிந்து கொண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. அவர் என் அப்பா. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? கூப்பிடு அப்பா பிதாவேன்னு. இக்காமாமா அத்தரலதரா அவுடதரா. அவர் என் அப்பா, அவர் என் அப்பா. அவர் என் பாவத்தை மன்னித்து என் அக்கிரமத்தை நீக்கி தம்முடைய இரத்தத்தினால் கழுவி தம்முடைய வஸ்திரத்தை என் மேல் வைத்து அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவர் என் தகப்பன். உடபாலபா ஷக்கமானதா ஆதரகத்துடா. நல்ல ஜெபம்னுங்க, நல்ல ஜெபம்னுங்க. அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, தகப்பனின் அன்பு இருதயங்களை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தகப்பனின் அன்பு ரிகமானா அத்தர
தோத்து போன நம்மை தகப்பனின் அன்பு பற்றி பிடிப்பதாக. தகப்பனின் அன்பு வாலிப பிள்ளைங்க ஜோமனுமா, உன்னை நேசிக்கிற ஒரு அன்புனா தகப்பனின் அன்பு. ஜோமனு பார்க்கலாம். உலக அன்பு மாயை, உலக அன்பு விழுந்து போக அன்பு. ஆனா உன்னை நேசிக்கிற ஒரே ஒரு அன்பு அப்பாவுடைய அன்பு. கூப்பிடு அப்பானே. காபாபா ராஹாதாரமா அதரே ஓ ரபாலா ஹாதாரா. அவரே தகப்பன். Nama shakabala badara, rikabala baudiantara, oraga tarama, udabala baudiantara. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். உலக தோற்றத்துக்கு முன்ன அப்பா தெரிந்து கொண்டாரு, அப்பா தெரிந்து கொண்டாரு. ஆதியிலே என்று சொல்லும் போது என் பெயரை அழைத்தாரே, ஆதியிலே என்று சொல்லும் போது என்னை உருவாக்கிட்டாரே. ரிகமனஹாதாரா அதரபலதரா. ஆதியிலே என்று சொல்லும் போது எனக்கு யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. காபா ஷகாமானமா ஆச்சாரகத்துடா. நல்ல மகிழ்ச்சியா உயர்த்துங்க, மகிழ்ச்சியா உயர்த்துங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கட்டும், பொங்கட்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் இதுதான், ரட்சிப்பின் சந்தோஷம் இதுதான், ரட்சிப்பின் சந்தோஷம். எனக்கா இறங்கி வந்தவர், என்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படி தன் ஜீவனை தந்தவர். ஓ ராபாபா ரிகாபாலபா ரிகத்துடபலவதரா. நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த 7வது நாள் சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை. ரிகாபானஹதரே அதரபலவதரா. பிள்ளையானா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். நான் பிள்ளையானால் ஆவிக்குரிய சகல மேன்மையினால் என்னை உயர்த்த வல்லவர். ஷாபாலஹாதாரா உடபாலமா அதரகத்துடா அதரமனதரா. ஜோமனுங்க பார்க்கலாம், ஜோமனுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு தூரமாகாது, கிருபை தூரமாகாது, அபிஷேகம் தூரமாகாது, வல்லமை தூரமாகாது. பிள்ளையானா பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறார்? பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறார்? காபாபா ரிகாபாதாரபா அதரபா உடபாலபாதாரா. பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறார்? ஓ ரகதரமா உடபாலபாதாரா அதரகத்துடா அதரமனதரா. பிள்ளையை விடுவிக்காமல் வேற யாரை விடுதலையாக்குவார்? ஜோமனுங்க பார்க்கலாம். ரமனஹதரே ஓ ரபாலஹதரா. பிள்ளைக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு? ரிகமனஹதரே அதரபலபதரா உடபலபௌடியாந்தரா. அவரே மகிமையானவர். கமனமா ஷகமன அதரபலபா ஓ ரமா ஷகமனமதரா அதரகத்துடாதரா ரகமன மாரியாந்தரே உடபால மாரியாந்தரா. எவ்வளோ மகிமல்ல, எவ்வளோ மகிமல்ல. புறக்கணிக்கப்பட்ட நம்மளை அப்பா சேர்த்து கொண்டு பிள்ளைன்னு அழைக்கிறார், பிள்ளைன்னு அழைக்கிறார். ரபாலா ஹாதாரா. சந்தோஷமா உயர்த்துங்க. நான் அப்பாவுடைய பிள்ளை, நான் அப்பாவுடைய பிள்ளை. ரஹாதாரா. ரத்தத்தால் கழுவப்பட்ட அப்பாவுடைய பிள்ளை, பிரசன்னத்தால் மூடப்பட்ட அப்பாவுடைய பிள்ளை. ரிகபாலா ஹாதாராமா ரபாலா மாரியாந்தரா. நான் தகப்பனின் பிள்ளை. ஏய் ஷஹாதரே துதிய பார்க்கலாம். நான் தகப்பனின் பிள்ளை. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? சொல்லுங்க வார்த்தையை. நான் அப்பாவுடைய பிள்ளை. ரிகாபாபா ரஹாதாரமா அவுடபாலவாதரா அதரகத்துடா. பாதாளம் விழட்டும், பாதாளம் விழட்டும். இயேசுவின் நாமத்தினால பாதாளம் விழுவதாக. காபாபா ரிகமனஹதரா அதரபலதரா. மேற்கொள்ள நினைக்கிற பாதாளத்தின் அதிகாரங்கள் இப்ப உடைவதாக. ரிகமனஹதரா ரபலஹதரே. எல்லா அதிகாரத்துக்கும் மேலான இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதாக. கபனமா ஷகமனதரா. ஹalleluya உடபாலபா ஷகமலபதரா ஆச்சரமன மாரியாந்தரா. ஹalleluya 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 ராமனஹதரமா உடபால மாரியாந்தரா. இந்த பிள்ளையை சும்மா விட மாட்டார், நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பார்.
இந்த பிள்ளைகளுக்காய் அவர் வைத்திருக்கிற பாக்கியம் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அவருடைய பிள்ளைக்கு அவர் கொடுக்கிற பாக்கியம் நித்திய ஜீவன். பரலோகவாசி. நமக்கு பேர் என்ன தெரியுமா? பரலோகவாசிகள். நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பூமிக்குரியவன் அல்ல. அவர் எனக்கு வைத்திருக்கிறது பரலோகத்தை. பிள்ளைகளானா சுதந்திரமாமே எனக்கு மகிமையை வைத்திருக்கிறாரே. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு தந்த ஒரு வார்த்தையை தரையில விட மாட்டார். இப்ப சொல்லுங்க, எனக்கு தந்த ஒரு வார்த்தையும் என் தகப்பன் தரையில விட மாட்டார். இப்ப சொல்லுங்க, அப்பா எனக்கு தந்த ஒரு வார்த்தையும் தரையில விட மாட்டார். அவனை மகிமைப்படுத்த வல்லவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரெண்டு கரம் உயர்த்தி, நீர் தந்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீர் தந்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ மேன்மையான ரட்சிப்பு. கோடிகள் கொடுத்தால் அது கிடைக்காது. அந்த அன்பை பேசும்போதே அவ்வளோ மகிமையாக இருக்க. அந்த அன்பு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அன்பு. தகப்பன் பிள்ளைங்கிற உறவு, தகப்பன் பிள்ளைங்கிற உறவு. அந்த உறவுக்குள் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் இந்த உறவுக்குள் வைத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடனே ஒன்று சொல்லி முடிப்போ, என் உதடுகளால் நான் ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடி என் நாவுக்கு காவல் வையும். என் உதடுகளால் ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நான், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய நான், தீமையானவைகளை பேசி தகப்பனை துக்கப்படுத்தாதபடி, தகப்பனை வேதனைப்படுத்தாதபடி எங்கள் உதடுகளை காத்து கொள்ளும். எங்கள் உதடுகளை காத்து கொள்ளும் ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என் உதடுகளை காத்து கொள்ளும். ஞானத்தையும் தெளிவையும் தாரும். ஞானத்தையும் தெளிவையும் எப்போது எங்க மேல் வச்சிருங்க ஆண்டவரே. பிரைஸ் காட். நல்ல ஆண்டவரே நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக மெய்யாகவே கர்த்தர் எங்க நடுவில் மகிமையா இழந்தல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்க நடுவில் அளவில்லாமல் இருக்கிறதுக்காய் நன்றி. பிதாவை அறிகிற அறிவை அடையும்படி ஞானத்தையும் தெளிவையும் அருளுகிற ஆவியை அவர் தந்தருளுவாராக என்று பவுல் ஜெபித்தது போல நாங்கள் பிதாவினை கண்டோம், தேவ மகிமையை கண்டோம். வார்த்தையின் மூலமாய் எங்கள் பிதாவினுடைய மகிமையை கண்டோம். அவர் எங்களுக்கு வைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பிதா எங்களுக்கு வைத்த ஆமென் 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 தெரிந்தெடுப்புகள், பிதா எங்களுக்கு வைத்த பிள்ளை என்கிற பாக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் கிருபை தந்தீங்க. அந்த அன்பில் நாங்கள் இந்த வாரம் முழுக்க ஓட உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுக்க ஒரு தகப்பன் பிள்ளைங்கிற உறவுலையே கர்த்தரோடு நெருங்க எங்களுக்கு கிருபை தாங்க. பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உயர்ந்தரும். இயேசுவின் மூல ஜெபங்களிலும் நல்ல பிதாவே.